எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் எல்லாருக்கும் குட் மார்னிங் சார். எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு என் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாப்ல. சார் எதுக்கு சார்? எதுக்கு சார் தெரிஞ்சா சொல்லுங்க சார். அது ஒண்ணு இல்லடா தம்பி, நம்ம இப்ப ஸ்கூலுக்கு ஆண்டு விழா ஒண்ணு வருது இல்ல, அந்த ஆண்டு விழாக்கு பேச்சு போட்டு வைக்கலாமா இல்ல பாட்டு போட்டு வைக்கலாமா இல்ல எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. ஓ அப்படிங்களா சார்? ஓகே சார், சூப்பர் சூப்பர். அதனாலதான் கேக்குறேன். நம்ம ஸ்கூல் நம்ம கிளாஸ்ல இருந்து வேற யாருக்காவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, நான் வேணா ஹெட் மாஸ்டர் சொல்லி வாய்ப்பு தரேன் உங்களுக்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். உங்களுக்கு யாருக்கா விருப்பம் இருக்கா சேர்றதுக்கு பேச்சு போட்டி? சார் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கு சார். எனக்கு பேச்சு போட்டி நல்லா வரும் சார், நல்லா பேசுவேன் சார் நானு. ஓ அப்படியா? என்ன சொல்ற, உனக்கு பேச தெரியுமா உனக்கு? சார் நான் எதை பத்தி சார் பேசுறது நீங்களே சொல்லுங்க சார், நான் அதை பத்தி நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தனா முன்னாள் சிஎம் ஒருத்தர் இருந்தார் பத்தியா, காமராஜர். அவரை பத்தி பேசு, அவரோட ஸ்டோரி நல்லா இருக்கும். சார் எனக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் காமராஜரை பத்தி எனக்கு தெரியும் சார். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எனக்கு தெரியும் சார். உங்க சொல்லி காட்டட்டா? உங்களுக்கு ட்ரையல் காட்டட்டா? சொல்லு தம்பி சொல்லு, ஒரு பிரச்சனை இல்லை. சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுடைய வரலாறு எல்லாமே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேச வந்துள்ள தலைப்பு பாத்தீங்கன்னா காமராஜரை பத்தி. எல்லாருக்கும் காமராஜரை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு முறை பாத்தீங்கன்னா காமராஜர் கார்ல போயிட்டு இருந்திருக்காப்ல. அங்க இருந்து ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்து வந்தான். அந்த காமராஜர் கேக்குறாரு, ஏன் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லையா, ஏன் எதற்காக அப்படின்னு கேட்ட போது அதற்கு அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லை, போனால் அங்க சோறு கிடைக்காது, சோறும் போட மாட்டாங்க, பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை கேட்ட காமராஜருடைய மனது ரொம்ப உலுக்கியது. பசி அறியாத குழந்தைகளுக்குத்தான் கல்வி போய் சேரும் என்பதை உணர்ந்த அவர் இந்தியாவிலேயே முதலில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தாயார் சிவகாசியில் வசித்து வந்தார். ஒரு முறை அவரது ஊரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது காமராஜன் தாயார் என்பதால் அதிகாரிகள் அவர் வீட்டுக்கு மட்டும் பிரத்யோகமாக ஒரு குழாய் இணைப்பு கொடுக்க முன்வந்தனர். இதை அறிந்த காமராஜர் உடனடியாக அதிகாரிகளை தடுத்து, என் தாயார் மற்ற பொதுமக்களை போலத்தான் பொது குழாயில் தண்ணீர் பிடிக்க வேண்டும், அவருக்கு என தனி சலுகை கூடாது என்று கரராக கூறிவிட்டார். இன்னொரு கதை என்னன்னா, காமராஜர் உறவினர் ஒரு பையன் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டான். அவனது பெற்றோர் காமராஜரிடம் சென்று, நீங்கள் தான் முதலமைச்சர், அதிகாரிகளிடம் சொல்லி அவனை தேரச் சொல்லுங்கள் என்று கேட்டனர். அதற்கு காமராஜர், படிக்க வேண்டியது அவன் கடமை, மார்க் போட வேண்டியது வாத்தியார் வேலை. நான் சொன்னால் அந்த வாத்தியார் பயத்தில் மார்க் போடுவார், ஆனால் அந்த பையனுக்கு அறிவு வளருமா என்று அவர்களை திருப்பி அனுப்பினார் காமராஜர். சூப்பர் சூப்பர் தம்பி, அருமையாக சொல்கிறாய். இன்னும் நிறைய கதைகளை சொல்லு, நாங்கள் இன்னும் கேட்கிறோம். சார் நான் பாத்தீங்கன்னா காமராஜரோட சிறப்புகள் சொல்றேன் சார். தமிழகத்தில் மூடி கிடந்த பல பள்ளிகளை திறந்து வைத்தார். கடைசி வரை 2 செட்டு வேட்டி சட்டை மட்டுமே அணிந்து வாழ்ந்தார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி சாகர் அணை போன்ற பல முக்கிய அணைகளை தமிழகத்தில் கட்டினார். காமராஜரின் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், பதவி என்பது சேவை செய்வதற்காகவே தவிர அதிகாரத்தை காட்டுவதற்கு அல்ல என்பதுதான் காமராஜரோட ஹிஸ்டரி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர் தம்பி. உன்னோட பேர் என்ன பேரு? சார் என்னுடைய பெயர் சின்னக்குட்டி. பரவாயில்லையா சின்னக்குட்டி, நன்றாக சொல்கிறாய். நான் இப்பவே போய் ஹெட் மாஸ்டரிடம் சொல்கிறேன். நீ கண்டிப்பாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். இதே போல் மற்றவர்களும் பேச வேண்டும். எப்படியாவது தயார் பண்ணி கொண்டு வாருங்கள், உங்களை நான் போட்டியில் சேர்த்துக் கொள்கிறேன். நன்றி.